வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சாரம் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோவில் பங்கேற்று வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். அஸ்தம்பட்டி பகுதியில் தொடங்கிய இந்த ரோட் ஷோ திருவள்ளுவர் சிலை, பழைய பேருந்து நிலையம், முதல் அக்ரஹாரம், இரண்டாவது அக்ரஹாரம், மீண்டும் அதே அந்த கடைவீதி பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற உள்ளது. தொடர்ந்து தற்போது அஸ்தம்பட்டி பகுதியில் தொடங்கிய இந்த ரோட் ஷோவில் சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள், அதிமுக நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்திருந்து அவருடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் அதிமுக பொதுச் செயலாளர், அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற, அதாவது திமுக அரசு உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. குறிப்பாக அவர்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கியுள்ளனர். அதுதான் திமுகவுடைய சாதனை. அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தியதுதான் அவர்களுடைய சாதனையாகவே அவர்கள் சொல்லி வருகின்றனர். தொடர்ந்து இந்த அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று உங்களுக்கான திட்டங்களை தெரிவிக்கும் என்று கூறி ஒவ்வொரு பகுதிகளிலும் வாக்குகளை சேகரித்து வருகிறார். தொடர்ந்து தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளருக்கான ஏராளமான பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி வருகின்றனர். இந்த ரோட் ஷோ காரணமாகவே குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான பிரதான சாலையில் சாலையின் இருபுறங்களும் கடைகள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது ரோட் ஷோ ஆனது நடைபெற்று வருகிறது. இன்று மாலை 6 மணியுடன் இந்த பிரச்சாரமானது நிறைவு பெற உள்ள நிலையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தங்களுடைய இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை சேலத்தில் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 6 மணியுடன் இந்த பிரச்சாரம் நிறைவு பெறுவதால் அனல் பறக்கும் பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.